அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருக்கெல்லாம் உடனடி பண தேவை இருக்கோ, அவசர பண தேவை இருக்கோ, அவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதிசயம் அற்புதம் எல்லாமே நிகழும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஒன்றல்ல ரெண்டல்ல பல முறை நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். முதல் டைம் நான் ட்ரை பண்ணும்போதே எனக்கு பணம் கிடச்சிச்சு. அது குறித்து நான் உங்களுக்கு வீடியோவும் போட்டிருந்தேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரில. ஏன்னா அது போட்டு ஒரு 2 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கும் பிறகு எனக்கு எப்போவெல்லாம் இது போல் பண தேவை இருக்கோ அப்போல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது கிடச்சிட்ருக்கு. அதாவது எனக்கு வர வேண்டிய பணமே எனக்கு கிடச்சிருக்கு. சில சமயம் எதிர்பாராத இடத்துல இருந்தாலாம் கிடச்சிருக்கு. அது எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருந்த ஒரு பணம் கூட எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த முறை குறித்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுங்க. அதனால் பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, வேறு எங்கேயாவது தங்கிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் செய்யலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதை என்னைக்கு செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிறது சிறப்பு. ஏன்னா நான் அந்த 5 முறையுமே ஞாயிற்றுக்கிழமை தான் செஞ்சேன். ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கிடைக்குது. அதனால் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமையே ட்ரை பண்ணுங்கள். இந்த சண்டேவும் பண்ணலாம், அடுத்த சண்டேவும் பண்ணலாம். மொத்தத்தில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அடுத்து நமக்கு எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ராகு காலம் யமகண்டம் சமயத்துலலாம் செய்வதற்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, செஞ்சுக்கிது பலன் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உறுத்தலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம்ங்கிறது மாலை 4:30 6 மணிக்கிடையே உள்ள நேரம். யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30 உள்ள நேரம். அந்த 2 நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தான் தேவைப்படுது. இப்போது உங்கள் வீட்டில் இந்த ஆரஞ்சு கலரில் ஸ்கெட்ச் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நாளை காலையில் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வச்சு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா இதை மற்ற கலர் பேனா யூஸ் பண்ணுறது காட்டிலும் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதனால் நீங்கள் அவசியம் அதை யூஸ் பண்ணணும். நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, கீழே கமெண்ட்டில் எங்கிட்ட ஆரஞ்சு கலர் பேனா இல்லை, ரெட் கலர் தான் இருக்குது, க்ரீன் கலர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக இதுக்கு ஆரஞ்சு கலர் மட்டும்தான் வேணும். அதனால் இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த சண்டே உங்களால் வாங்க முடியலைன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் இதை வாங்கிட்டு வச்சு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் போதும். ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் ஸ்கெட்சுங்கிறது வேணும். இப்போ இந்த பேனாவை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும். யார் கூடவும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இது செஞ்சால் நமக்கு பணம் கிடைக்குமா, இவங்க கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை பொய்யா இருக்குமோ, நமக்கு கிடைக்காதோ, அவங்களுக்கு கிடச்சிருக்குதா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கேள்வியுமே நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கவே கூடாது. இதை செய்யணும், நமக்கு பணம் வரும், இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும். இது நடக்குமா நடக்காதா, பழிக்குமா பழிக்காதா, அவங்க போய் சொல்கிறாங்களா இவங்க போய் சொல்கிறாங்களான்னு எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க. இப்படி ஒரு மெத்தட் இருக்குதுன்னு கூட நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா ஒரு சிலர் உங்கள் மனசில் அதையும் இதையும் சொல்லி நீங்களே நம்பிக்கை வச்சுருந்தா கூட அதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால் காசா பணமா ஜஸ்ட் இதை மட்டும்தான் நம்ம செய்கிறோம், அதையே கொஞ்சம் நம்பிக்கையோடு செஞ்சால் நமக்கு பலன் அப்படிங்கிறது நிச்சயம். அதனால் அமைதியாக உட்காந்துக்கோங்க. எந்த குழப்பமும் மனசில் வேண்டாம். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிங்க, நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு வழக்கம் போல் சொல்கிறது தான், உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச் வேர்டும் நம்பரும். இதை நான் எப்படி கொடுத்துருக்கிறனோ அதே மாதிரி உங்களுடைய உள்ளங்கையில் எழுதணும். எந்த கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறது சிறப்பு. நீங்கள் ஒருவேளை லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ரைட் ஹேண்டில் எழுதிக்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு இருக்கும். 2மே பவர்ஃபுல்லான வார்த்தை. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டலில் இருக்கும், அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன். அப்புறமா செகண்ட் வேர்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கும். அதாவது எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா,
நான் எப்படி கொடுத்துருக்கனோ அதே மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் இப்போ பாருங்கள், கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் இந்த சுவிட்ச் வேர்டு. இப்போ இதில் கேஷ் அப்படிங்கிறதுக்கு சி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், அடுத்த எழுத்துக்கள் எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான். அப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து வந்துட்டு நீங்கள் ஃப்ளோவுக்கு வந்துட்டு இந்த எஃப் கேபிட்டல் எழுதிட்டு இந்த எல்ஓடபிள்யூவை ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கோங்க. இவ்வளவே தான். இது வந்து 2 சுவிட்ச் வேர்டும் வந்து எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நீங்கள் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? எழுதிட்டும் வந்து போடலாம், ஏன்னா அப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் போடுறதுக்கு மறந்துடுவீங்க. அதனால் முதல்ல வந்து கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் நல்ல பெருசாக ஒரு சர்க்கிள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து இந்த சுவிட்ச் வேர்டை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே நான் சொல்கிற நம்பர்ஸை எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க. எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குதோ அந்த ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. 318 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 612 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 518 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 714 318 612 518 714 இவ்வளவே தான். இப்போ பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு, பவர்ஃபுல்லான நம்பர், இவ்வளவே தான். இதை வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ நான் சொல்லும்போது எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். 318 612 இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. தனித்தனியாக தான் சொல்லணும். ஸ்விட்ச் வேர்டையும் தனியாக தான் சொல்லணும், நம்பர்ஸையும் வந்து தனித்தனியாக தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி வந்து உண்டு. அதை நம்ம தனித்தனியாக உச்சரிக்கும் போது தான் அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். இப்போ எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா? இப்போ உங்கள் உள்ளங்கையில் இது எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த கையை பார்த்த மாதிரியே எவ்வளோ பணம் வந்து இப்போ உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். 2 லட்சமோ 20 லட்சமோ எவ்வளோ பணம் உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதுக்காக 2 கோடி 4 கோடின்னு சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் கேளுங்க, சரிங்களா? இப்போ அது உங்கள் கையில் இருக்குது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷமாவது நீங்கள் இமேஜின் பண்ணணும். ஏன்னா விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்பனை பண்ணணும். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இது எத்தனை நேரம் கையில் இருக்கணும், நடுவில் அழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அழிஞ்சிதுன்னா உங்களுக்கு திரும்பவும் தோணுச்சுன்னா இன்னொரு முறை போட்டுக்கோங்க. இன்னொரு முறை வந்துட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதே போல் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இதை வந்து எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்யும் போதே ரிசல்ட் கிடச்சிடும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு. 3 மணி நேரத்தில் எனக்கு 6 லட்சம் ரூபாய் பணம் வந்து டெபாசிட் ஆச்சு. 2வது தடவை பண்ணும்போது எனக்கு வித்தின் 1 ஹவரில் 1 மணி நேரத்துக்குள்ளாரியே எனக்கு வந்து 50,000 ரூபாய் வந்து கிடச்சிச்சு. எனக்கு வர வேண்டிய பணம் தான், ஆனால் கரெக்டான சமயத்தில் வந்துருச்சு. இது மாதிரி வந்து டைமிங் வந்து வேரி ஆகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 2 ஞாயிற்றுக்கிழமை 3 ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் தான் பலன் வந்து கிடைக்குது. அந்த மாதிரியும் வந்து இருக்குது. அது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மைண்டை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்குது. அதனால் நீங்கள் இந்த சண்டே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும். ஒருவேளை அப்படி லேட் ஆச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த சண்டேவும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இதை செஞ்சு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. அதனால் 100% நான் உறுதியாக சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்டை என்னுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.